வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. இந்த சேனலில் வந்துட்டு ஃபுட்டு பற்றி போட்டிருக்கேன், தியானம் பற்றி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு சோஷியல் சம்மந்தமாக போட்டிருக்கேன். இப்போது நம்ம பிளான்ஸ் பற்றி போட்டிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம லைஃபுக்கு வந்துட்டு நல்லது இல்லைங்களா? சரிங்களா? இப்போது நமக்கு தியானம் பற்றி தான் நான் வந்துட்டு இதில் சொல்ல வரேன். தியானம் பண்ணும் பொழுது நமக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்முடைய ஹெல்த்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. எந்த விதமான நோய்கள் வந்துட்டு இருந்தாலுமே அது சரியாகுது இந்த தியானம் பண்ணும் பொழுது. சரிங்களா? ஈவன் கேன்சர் முதல் கொண்டு இந்த தியானம் பண்ணும் பொழுது நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த தியானம் பண்ணும் பொழுது நமக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்ஃபின். சரிங்களா? இந்த ஹார்மோன்ஸ் நம்ம வந்துட்டு நேச்சுரலாகவே நம்ம வந்துட்டு பெற முடியும். அது எப்படின்னா நம்ம வந்துட்டு டயட் வந்துட்டு இருக்குது. அதுக்காக நம்ம டயட் வந்துட்டு ஃபாலோ பண்ணும் பொழுதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சன்லைட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுதும் நேச்சுரலாகவே நம்ம இந்த தியானம் வந்துட்டு பண்ணும்பொழுது நம்ம பெறக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு உண்டாகும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சிகள் பண்ணும் பொழுதும் அதே மாதிரி நம்ம சோஷியலாக நம்ம வந்துட்டு மற்றவங்களோட நல்லா பழகும் பொழுதும் ஒரு மகிழ்ச்சியாக நம்ம பழகும் பொழுதும் இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு உண்டாகும். ஓகேங்களா?